எந்த அரசாங்கம் வந்தாலும் இவங்க கிட்ட தான் சரக்கு வாங்குவாங்க. டிஎம்கே தோல்வி அடைஞ்சிருக்குதுல்ல, அதனால அவங்க கட்சிக்காரர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்குமே பெரிய நஷ்டமா இருக்குமோ? ஏமாமா, அப்ப எப்படி மாமா அவங்களுக்கு 1% கூட லாஸ் இல்லாம மக்கள் மூலமா பணம் வருது? என்ன மாப்பிள்ள எப்படி சொல்ற? நீ வாட்டுக்கு ஏதாவது போற போக்குல உலகிட்டு இருக்காத. உங்களுக்கு புரியுற மாதிரி 2 விஷயம் சொல்றேன் மாமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்லு, நானே ஃப்ரீயா தான் இருக்கிறேன், கேட்டுக்குவோம். டிஎம்கே அரசியல்வாசிகளோட தான் டிவி சேனலும் டாஸ்மார்க்கும். ஆமா, எல்லாமே அவங்களோடது தானே. எனக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுமே. வீட்டுல வந்து 10 ரூபா கலெக்ஷன் போட்டாலும் தமிழ்நாட்டுல 1 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 1 × 10 10 கோடி. அதே கலெக்ஷன் 20 ரூபாய்க்கு போட்டா 20 கோடி. மாசம் மாசம் பணம் வந்துட்டே இருக்கும், லைஃப் டைம். ஆமா மாப்பிள்ள, நீ சொல்ல கேட்டுதான். இந்த அரசியல்வாதிகள் பண்ண பிளான் எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு தெரியல வாரு. ஆமா, இந்த டாஸ்மார்க் வருமானம் எல்லாம் எப்படி போகும்? ஏமாமா, தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய ஃபேக்டரி எல்லாம் டிஎம்கே அரசியல்வாதியோட தான். எந்த அரசாங்கம் வந்தாலும் இவங்க கிட்ட தான் சரக்கு வாங்குவாங்க.